யாராவது குடிப்போதில் கஷ்டப்படுத்துறாங்களா? ரொம்ப சிகரெட் குடிக்கிறாங்களா? நடக்க போகிறது என்னன்னு தெரியணுமா? இது ரஃபேல் என்கிறது சிம்பிள். இது உங்களால் இப்போ நான் என்ன பண்ணிட்டு சின்ன முத்தலால் வச்சுருக்கேன். க்ரீன் லைட் அது தெரிஞ்சிச்சுன்னா சீங்க ரஃபேல் அங்கே வந்துட்டாங்க. உருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான பிள்ளைங்க, என்னுள் கலந்த எனது அன்பான ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி நல்ல விதமாக வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. யாராவது குடிப்பதில் கஷ்டப்படுத்துறாங்களா? ரொம்ப சிகரெட் குடிக்கிறாங்களா? சரி, வேற ஏதாவது ட்ரக்கு போதை பழக்கங்கள் இருக்குதா? சரி, நடக்க போகிறது என்னன்னு தெரியணுமா? இதுக்கெல்லாம் ஒரு ஏஞ்சல், ஆர்கேஞ்சல். யாரு அப்படின்னா ரஃபேல். ரஃபேல்னா குணப்படுத்துறவர்னு அர்த்தம். அதை பிடிச்சிக்கணும் நீங்கள் மனசுக்குள்ள. ரஃபேல் அப்படின்னா அது குணப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ இத்தனை பிரச்சனைகளுக்கும் சரிப்படுத்துறது யாருன்னா நம்ம ரஃபேல். ரஃபேல்னா கிரீன் அப்படின்னு அர்த்தம். ரஃபேல்னாலே கிரீன், கிரீன்னா ரஃபேல் இல்லை. இப்போ நான் எப்படி வச்சுக்கேன் பாருங்க. கிரீன் இதை வந்து அவெஞ்சரின்னு சொல்லுவோம், இதை வந்து ஜேடுன்னு சொல்லுவோம். கிரீன் ஜேடு, அவெஞ்சரின், இதை ஜேடுன்னு வச்சுக்கலாம். ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஏஞ்சலுக்கு ஒரு சொல்லுக்கு அந்த பேர் மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ நான் ரஃபேல்னு சொல்லிட்டேன்னா ரஃபேல் தான், அதுக்கப்புறம் மாற்றக்கூடாது, பேர் மாற்றக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன். எல்லா ஆர்கேஞ்சல்ஸ் என்ன பண்ணுறாங்க? காஸ்மிக்லேருந்து வராங்க. ரஃபேல்னா காஸ்மிக் ரேஸ்லேருந்து கொடுக்குறவர் இவர் வந்து. சரி, அடுத்து ரஃபேல் என்ன? அவர் ரஃபேல்னாலே அவர் வந்து குணப்படுத்துவாருங்கிற மீனிங் தான். புரிஞ்சிச்சா? இப்போ எக்ஸாமினேஷன் ஒன்று. அடுத்தது வந்து பயணம் போக போகிறீங்க, ஏதாவது ஊருக்கு போக போகிறோம், இல்லை ஃப்ளைட்டில் போக போகிறீங்க, இல்லை ஒரு டூர் போகிறீங்க. அது அப்போ டாக்குமெண்டேஷன், வீடு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் டாக்குமெண்டேஷனுக்கு போகிறீங்க. அப்புறம் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க உங்களை பற்றி, யூடியூப்பில் நிறையா போடுறீங்க. இது எல்லாத்துக்கும் யாரை போகணும்னா ரஃபேல். புரிஞ்சுதா? முக்கியமாக எக்ஸாமினேஷன் போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ரஃபேல்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க. இந்த ரஃபேலை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா ரஃபேல் 222. அவர் நம்பர் என்ன? 32 தான் அவருடைய நம்பர். ரஃபேலுக்கு நம்பர் வந்து 32. அந்த 32 போட்டுட்டு நீங்க என்னத்தை கேட்டாலும் ரஃபேல் செய்வார். புரிஞ்சா? இப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான், புலம்பீங்க. ரஃபேலை கூப்பிட்டு வச்சு புலம்புங்க, சரியா போயிடும். ரஃபேல் வந்து நம்ம தோத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். அறிவுன்னா தோத்துன்னு வச்சுப்பேன். தோத்தை உள்ள வச்சு போனோம்னா நமக்கு என்னனாலும் ஹீலிங் ஆயிடும். நாங்கெல்லாம் அது இல்லாம என்னுடைய இத்தனை வருஷத்துல நான் வெளியே போனதில்லை கண்ணுங்களா இல்லை. அந்த மாதிரி ஐ எம் நாட் எக்ஸாக்டிங் எ பிட், ஐ எம் டெல்லிங் த ட்ரூத், ஐ எம் டெல்லிங். புரிஞ்சிச்சா? இப்ப மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண போறீங்க. நீங்க வந்து எம்ஆர்ஐ பண்ண போறாங்க, சிடி ஸ்கேன் பண்ண போறாங்க, பிளட் டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்படிலாம் இருந்தா ரஃபேல் கூப்பிடணும். ரஃபேல் என்கிட்ட போட்டோ இருக்கும், எல்லாமே ஒரு கிட்ல இருக்கும். நான் என்ன திரும்ப திரும்ப சொல்றேன் என்னன்னா, நீங்க ஒண்ணுன்னா இங்க பாருங்க, இது வந்து ரஃபேலுடைய சிம்பிள், இது ரஃபேல் ஏஞ்சலுடைய சிம்பிள். இது உங்களால வரைஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேண்டாத வேலை. இது நாங்க இங்க அழகா கலரிங்ல பண்ணி ரெடியா இருக்கோம் இங்க. அதே போல அவருடைய சிஜில், ரஃபேலுடைய சிஜில் இது. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கிட்டா போட்டு உங்களுக்கு வச்சிருக்கோம், பாச் ஃப்ளவரோட. பாச் ஃப்ளவர் இது எல்லாம் கிட்டா இருக்கப்ப நீங்க அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இயந்திரம் தேவையோ எல்லா இயந்திரமே வாங்கி வைக்கணும். எந்த இயந்திரம் தேவையோ அதை வாங்கி வச்சுக்க போறீங்க. இப்ப உறவுகளும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்கு தோத்து ரஃபேல் வேணும் நமக்கு. புரிஞ்சுதா? சயின்ஸ், சயின்ஸ் நாலேஜ்ங்கிறது வேற, பொதுவான நாலேஜ் வேற. சயின்டிபிக்கா நமக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ரஃபேல். அடுத்தது நீங்க ரஃபேலை கூப்பிடுறீங்கப்பா, ரஃபேல் 222 ரஃபேலை கூப்பிடுறீங்க. ரஃபேலை கூப்பிடுறப்ப உங்களுக்கு அப்படியே ஒரு கிரீனா ஒரு லைட் தெரிஞ்சதுன்னா ரஃபேல் அங்க இருக்காருன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ரஃபேல் வந்து அங்க இருக்காரு. எப்படி 11111 மெட்டட்ரான் அப்படின்னு நான் சொன்னோம். 1111 மெட்டட்ரான். அந்த மாதிரி கிரீன் லைட் தெரிஞ்சிச்சுன்னா யுவர் சீயிங் ரஃபேல் அங்க வந்துட்டாருன்னு அர்த்தம். ரஃபேலை கூப்பிடுறீங்க. அடுத்தது இது நம்ம சொல்லிட்டோம், எல்லா வியாதி 4th ரேக்கு உரியவர் இவர். அது மட்டும் மறந்துடக்கூடாது. 4th ரேக்கு உரியவர். கிழக்கு திசையில உட்காந்து அவர் கூப்பிடணும்.
கிழக்கு திசையெல்லாம் கூப்பிடும். புரிஞ்சிச்சா? அதாவது இப்ப நம்ம என்ன சொன்னோம், எக்ஸாமினேஷன் போறப்பையும் சரி, எந்த ஒரு பயணத்துக்கு போனாலும் சரி, எந்த டாக்குமெண்டேஷன் இருந்தாலும் சரி, இல்ல எந்த டெஸ்ட்டுக்கு போறா இருந்தாலும், மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போறா இருந்தாலும் சரி, எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், நம்ம இவர் ரஃபேல கூப்பிட்டுக்கலாம். ரஃபேல கூப்பிடுறப்ப கொஞ்சம் கிரீனை நினைக்கணும், 222 நினைக்கணும், 222 நினைக்கணும், அவ்வளவுதான். அப்ப அடுத்த அது மட்டும் இல்ல, ஒரு தீப்பொறி மாதிரி அவர் வருவாங்க அந்த கிரீன்ல நீங்க கூப்பிடுறப்ப. அப்ப ஒரு மந்த்ரா, இது ஆக்சுவலி புத்த மந்திரம். இந்த மந்த்ரா வந்து நமக்கு வந்து ஹீலிங் உண்டான மந்த்ரா. அது வந்து எப்படி அப்படின்னா, தேயாத்தே ஓம் பெகான்சே பெகான்சே மகா பெகான்சே ரான்சா சாமுகாத்தே ஸ்வாஹா. தயாத்தா ஓம் பெகான்சே பெகான்சே மகா பெகான்சே ரான்சா சாமுகாத்தே ஸ்வாஹா. இந்த மந்த்ராவை மட்டும் நீங்க சொல்லிட்டு, யாருனாலும் ஹீலர்ஸ்க்கு நான் பேசுறது இப்ப இந்த ஒரு மந்த்ராவை இதை சொல்லிட்டு இது பண்ணோம்னா உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். இந்த மந்த்ராவை வந்து நீங்க கேட்டு கேட்டு எழுதிக்கணும். இதை நோட்ஸ் நீங்க அந்த கிட்டு வாங்குறப்ப இதை கொடுப்பாங்க. அதர்வைஸ் வெளியில நாங்க இந்த மந்த்ராவை இதுல போடக்கூடாது. புரிஞ்சுதா? சோ பயம் இல்லாம மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா நம்ம எல்லாம் கூப்பிட்டுக்கணும். புரிஞ்சா கண்ணுங்களா? அன்றாட வாழ்க்கையில உதவுறது. ஏன்னா எல்லாம் தானே தேவைப்படுது, அது எல்லாத்துக்கும் ரஃபேல் தான். புரிஞ்சுதா? இவருக்கு உண்டான வந்து பாச் ஃபிளவர், அது நான் வந்து என்ன பண்றோம், நாங்க அந்த கிட்டுல இருக்குது, அதை வாங்கிக்கலாம். புரிஞ்சிச்சா? இப்ப வந்து இவரை எவ்வளோ கிரீன நினைச்சு பாக்குறீங்க, உங்களை சுத்தி இந்த கிரீன் இருக்கு, இந்த கிரீனை நினைச்சு பாக்குறீங்க. ஓகே கண்ணுங்களா? ரஃபேல கூப்பிடுங்க, உங்களுக்கு தேவையானதுல கிடைக்கட்டும், ஹீலிங் ஆகட்டும், எல்லாத்தையும் வெற்றி பெற்று நல்லா இருக்கும். ஓகே, இப்ப நீட் எக்ஸாம் வரதுக்கு எல்லாரும் ரஃபேல சொல்லி கூப்பிட்டு சொல்லுங்க. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், சின் முத்ரால வச்சிருக்கேன். சாதாரண நம்ம சின் முத்ரா அதை வச்சுட்டு தேயாத்தா ஓம் பெகான்சே பெகான்சே மகா பெகான்சே ரான்சா சமுகாத்தே ஸ்வாஹா. தேயாத்தா ஓம் பெகான்சே பெகான்சே மகா பெகான்சே ரான்சா சமுகாத்தே ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கூப்பிட்டோம்னா ரஃபேல் வருவாரு, கட்டாயமா வருவாரு ஹீலிங்க்கு. ரஃபேலோட தோத்து சேர்த்து பண்ணிக்கோங்க, தோத்து கார்டை கையில கொண்டு போய்க்கோங்க. அடுத்தது வந்து என்ன, முத்ரா, சின் முத்ரா, அர்த் முத்ரா. இந்த 2 முத்ரா எதுமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கிடைக்கலாம். பைடா செல்லுங்களேன்.